வணக்கம். டிடி தமிழின் பிற்பகல் 1 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் தாரக மந்திரம். அசாம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஷில்லாங் சில்சர் இடையே பசுமை வெளி அதிவேக வழித்தடம். அசாமில் 22,860 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. ये दोनों गलियारे 395 किलोमीटर 4 लेन NH-27 गुवा है। पूर्वोत्तर राज्यों के साथ संपर्क में सुधार के लिए गुवाहाटी और सिलचर के बीच சிறுபான்மையினரின் நலனை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலைதள பதிவு. இஸ்ரோ மேற்கொண்ட கடல் மட்டத்திலான கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனை வெற்றி. மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் வாழ்த்து. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. அதிகாரிகள் பங்கேற்பு. பொய்யான செய்திகளை AI மூலம் உருவாக்கி சமூக ஊடகங்களில் பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்னை நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பேச்சு. சமூக வலைதளங்களை தற்போது உலகை ஆட்டி படைக்கின்றன. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ஈரானுக்கு எதிரான போர் நீண்டகால போராக நீடிக்க வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. உலகக்கோப்பை ஹாக்கி தகுதி சுற்று இன்றைய இறுதிப் போட்டியில் இங்கிலாந்துடன் இந்தியா பல பரீட்சை. இந்தியாவின் 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார் அசாமைச் சேர்ந்த 16 வயது இளைஞர் மயங்க் சக்ரபூர்த்தி. ஸ்வீடனில் நடைபெற்ற போட்டியில் சாதனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தன்னம்பிக்கையுடன் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பர்பிள் ஃபெஸ்ட் விழாவில் 8000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். இதில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாற்றுத்திறனாளிகளின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு ஆகியவை முன்னேற்ற பாதையில் அவர்களை வழிநடத்துவதுடன் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வழிவகுப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய சமூக நலத்துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. வரி செலுத்தும் முறை பாரபட்சமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வருவாய்த்துறை மற்றும் வருமான வரித்துறையில் இணைந்துள்ள புதிய பயிற்சி அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது வரி வசூல் செய்யும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேசத்தின் நிதியை வலுப்படுத்தும் பாதுகாவலர்களாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். வரி செலுத்தும் முறை என்பது வரி செலுத்துவோருக்கு எளிமையானதாகவும் பாரபட்சமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய சி.பி. ராதாகிருஷ்ணன் வரி ஏய்ப்பை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களது திறன் சார்ந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார்.
As the officers of Indian Revenue Service, you are the guardians of the nation's financial strength. Financial strength means you should not squeeze somebody unnecessarily on collecting the money. You are the right judge whether the mistake has been done or not. That human touch cannot be created by any computer. So you have to approach the accounts, you have to approach the file with an unbiased manner. That is the only way that we can build a nation which will function on its own. வளர்ச்சி பந்தயத்தில் பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் தாரக மந்திரம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று பிரதமரின் கிசான் திட்டத்தின் 22வது தவணை தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் விடுவித்தார். இப்பயணத்தின் 2ஆம் நாளான இன்று சில்சரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதில் 22,860 கோடி ரூபாய் மதிப்பிலான ஷில்லாங் சில்சர் இடையேயான பசுமை வெளி அதிவேக வழித்தடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். 160 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வழித்தடம் இந்தியாவின் முதல் 4 வழி அதிவேக பசுமை வழித்தடமாகும். இதன் மூலம் அஸ்ஸாம், மேகாலயா இடையேயான சாலை போக்குவரத்திற்கான இணைப்பை கணிசமான அளவில் மேம்படுத்தும். இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி பந்தயத்தில் பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் போர் மேகம் தற்போது சூழ்ந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் போரினால் ஏற்படும் இக்கட்டான சூழலில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். போரினால் குடிமக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோளாக இருப்பதாக கூறிய பிரதமர் இந்த சூழ்நிலையிலும் தேச நலனுக்காக எதிராக செயல்படும் காங்கிரஸ் கட்சி மக்களிடையே பீதியை உருவாக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். साथियों, आजकल दुनिया में चारों तरफ और हमारे तो अड़ोस पड़ोस में ही युद्ध के हालात, और आप सब भली भांति युद्ध की क्या भयानकता है वो रोजमर्रा देख रहे हो। युद्ध से जो स्थितियां बनी है, हमारी सरकार उससे निपटने के लिए हमारे देश के नागरिकों को कम से कम मुसीबत आए इसलिए हो सके उतने सारे प्रयास कर रही है। हमारा प्रयास है कि देश के नागरिकों पर युद्ध का कम से कम प्रभाव पड़े। इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई। சிறுபான்மையினரின் நலனை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மைக்ரோ மைனாரிட்டிஸ் எனப்படும் சிறுபான்மையினரின் மிகச்சிறிய அளவிலான பிரிவினரையும் அங்கீகரித்து அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என பாஜக மூத்த தலைவர் ராஜு சந்திரசேகர் முன்வைத்திருந்த கோரிக்கையை அவர் தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சிறுபான்மையின பிரிவின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்ட இந்த பிரிவினரை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. கடல் மட்டத்திலான கிரியோஜெனிக் என்ஜின் பரிசோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இஸ்ரோவிற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள மகேந்திரகிரி ஏவுதளத்தில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டின் மேம்படுத்தப்பட்ட கிரியோஜெனிக் என்ஜின் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் மிக முக்கியமான பணி எனவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலுக்கும் இடையேயான வலிமையான பாலமாக அக்ரி இனோவேட் இந்தியா நிறுவனம் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண்மை சார்ந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் வர்த்தக அங்கமாக செயல்படும் அக்ரி இனோவேட் நிறுவனத்தின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார். வேளாண் புத்தாக்கங்களை விவசாயிகளுடன் கொண்டு சேர்ப்பதிலும் யுக்திசார் தொழில் முனைவோரை முன்னிறுத்துவதிலும் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருமாறி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற தனியார் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உற்பத்தி மற்றும் முதலீட்டிற்கு உகந்ததாக நாடுகளின் பட்டியலில் சர்வதேச சந்தையில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா மேற்கொண்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருப்பதுடன் உற்பத்திக்கான வாய்ப்புகளையும் வழங்கி புத்தாக்கத்தை முன்னிறுத்தும் வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதன் மூலம் வணிகம் செய்வதற்கான உகந்த சூழலை உருவாக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். India is becoming a very attractive destination for investments, for manufacture, and to capture global markets when you produce at scale and with a large domestic market coupled with doors being opened across the world. We have 2/3 of global trade covered by our FTAs today. So we really become an integral part of supply chains amongst trusted partner countries. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மதுரையில் வெல்லப்போவது யார்? மக்களின் நாடி துடிப்பு என்ன? மக்கள் தீர்ப்பு 2026 டிடி தமிழ் நடத்திய பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி. பெரும்பான்மையான மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற போது நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும் ஏமாத்திக்கிட்டு உலக அரங்குல இன்னைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா அது பாரத பிரதமர் மோடி என்ற ஒரு இரும்பு மனிதரால தான். தமிழ்நாட்டில் சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு கட்சியில இருப்பாரு, அவர் விருப்பப்பட்டு இன்னொரு கட்சிக்கு போவார். பாரதத்திற்குள் தமிழகத்திற்கு முதலிடம் என்பதுதான் எங்களது கொள்கையாக இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டை தமிழன் வாழ வேண்டும் என்பது அல்ல எங்கள் நோக்கம். இந்தியாவை தமிழன் ஆள வேண்டும் என்று நினைக்கிறோம் நாங்க பாரதிய ஜனதா கட்சியில. 4ஆம் தமிழ் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த மதுரையில நம்ம தமிழ்ல மதுரை ஆங்கிலத்துல இது எந்த மொழியாக்கா? மொழி குறித்து யார் பேசுவது? வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:05 மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்களின் கோரிக்கைகளை ஏற்று பயனுள்ள வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கும் தமிழக மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருச்சி காரைக்குடி வழித்தடத்தில் வாரம் 6 நாட்கள் இயங்கி வந்த ரயில்கள் தற்போது தினசரி இயங்குகின்ற வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல் சென்னை போடிநாயக்கனூர் வழித்தடத்தில் வாரம் 3 நாட்கள் இயங்கி வந்த ரயில்கள் தற்போது வாரம் 6 நாட்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இணை அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.
வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் தேவை மற்றும் கையிருப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் வணிக ரீதியிலான சிலிண்டர்களை முறைப்படுத்துவது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளை இழந்து வாடும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அநீதி இழைக்கப்பட்டதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் வாயில் கருப்பு துணியை கட்டியிருந்தனர். பொய்யான செய்திகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கி சமூக ஊடகங்களில் பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக ஊடக பயிற்சி முகாம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது என்றார். பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது திருவள்ளுவரின் புகழை பரப்பி வருவதாகவும் அர்ஜுன் ராம் மேக்வால் குறிப்பிட்டார். Of the DMK and Congress side in 2024 general election, what was the fake narrative from Congress and DMK side? Can you tell me what was the fake narrative? If BJP will cross 400, then constitution will change. Constitution will change, or reservation will abolish. People are talking now. Media people are. So this time, NDA will come in power in Tamil Nadu. இந்த முகாமில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளங்களை தற்போது உலகை ஆட்டி படைப்பதாக கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்ததன் காரணமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லாத நிலையில் தட்டுப்பாடு இருப்பதாக பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்சியில் பேட்டி விடும்போது கேஸ் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். கேஸ் தட்டுப்பாடு உண்மையிலே இல்லை. இப்ப நேற்று திருப்பதி போயிட்டு வந்தோம், பெட்ரோல் பங்க்ல ஒரு கூட்டம் கிடையாது. இங்க வந்து என்ன பண்ணா கூட்டத்தை கிரியேட் பண்றாங்க. நிறைய டிஎம்கே ஆட்களை விட்டுட்டு பைக் 100 பேர் விட்டுட்டு 100 பேர் பெட்ரோல் நிக்கிற மாதிரியும் பெட்ரோல் தட்டுப்பாடு மாதிரியும் அப்படி ஒரு கிரியேட் பண்றாங்க. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி தடுத்து நிப்பாட்டணும். ஆந்திராவில் பாருங்க, ஒரு கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேஸ் இப்ப புக் பண்ணியாச்சுன்னா 20 நாள்ல வந்துடும். இப்ப வார் நடக்கக்கூடிய சமயம் இருந்தா கூட நமக்கு அடுத்த வெசல்ஸ் வந்துருச்சு, நீ பெர்த் இன்னைக்கு நாளைக்கு அது கப்பல் வந்துடும். எல்லாத்துக்குமே எந்த தட்டுப்பாடும் இருக்காது. இதெல்லாம் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு, எதனால தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லணும். ஏன் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் சொல்றதை விட ஏன் அகற்ற வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன, இதைத்தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது மீதியெல்லாம் அவங்க எல்லாம் கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டு நமது நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது உறுதி. ஒரு நாள் பயிற்சி முகாமில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கான 22வது தவணை உதவித்தொகை வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். மோடிஜி அவர்களால் 22வது விவசாய நிதி விடுவித்துள்ளார். நாம் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த நிதியை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவையான உயிர் உரம் வாங்குவதற்கு
சிறு களைக்கொல்லிகள் வாங்குவதற்கு போன்ற சிறு இடுபொருட்கள் வாங்குவதற்கு பெற்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். 22வது தவணையாக கிசான் கார்டு மூலம் 2000 ரூபாய் எனது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயம் சார்ந்த இடுபொருள் வாங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையும் விவசாயிகளின் நினைவோடு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கிசான் சம்மான் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகை 2000 ரூபாயை இன்றைக்கி விடுவிச்சு எல்லா வங்கி கணக்கும் வர வச்சுருக்காங்க. இந்த மிகவும் வறட்சியான நேரத்தில் இந்த கோடை காலத்திலையும் டெல்டா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பணம் தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தடைபடாத அளவுக்கு. அதற்கு மிக மனமார்ந்த நன்றி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தினம் 22வது தவணையாக நம்முடைய பிஎம் கிசான் பணமானது வந்திருக்கின்றது. இது மிகவும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஏனென்றால் உரமிடுவதற்கும் மருந்து தெளிப்பதற்குமாக எல்லா வகையிலும் இது ஒரு உதவியாக இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. பாரத பிரதமருக்கு இதன் மூலமாக நன்றி தெரிவித்துள்ளேன். மோடிஜி நிறைய திட்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் ஒரு நல்ல திட்டம் என்னென்னா நம்ம கிசான் வருஷம் 6000 ரூபா கொடுக்குற திட்டம் விவசாயத்துக்கு கொடுக்குறது ரொம்ப நல்ல அருமையான திட்டம். இன்றைக்கி 22வது தவணை வந்திருக்குது. அதில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்குது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தங்கத்தோட ஜொலிப்பு இன்னும் அதிகமா இருக்கும் அது தூய்மையா இருந்தா. BIS தான் இதை இன்னமும் சுலபமாக்கியிருக்காங்க. தங்க நகைகள்ல 6 எண்கள் கொண்ட HUID கோடோட ஹால்மார்க்கிங்க கட்டாயமாக்கியிருக்காங்க. ஹால்மார்க்க பார்த்து தான் நீங்க தங்க நகை வாங்கணும். அப்போதான் நீங்க கொடுக்கிற விலைக்கு நிகரான தங்க நகை உங்களுக்கு கிடைக்கும். BIS ஆப்ல தங்க நகையோட நம்பகத்தன்மையை உறுதி செஞ்சுக்கோங்க. பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டா இதே ஆப் மூலியமா நீங்க புகாரும் அளிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், ஹால்மார்க் இருந்தாதான் அது தங்கம். BIS தான் நம்பிக்கையின் சின்னம். BIS inspiring quality. செய்திகள் தொடர்கின்றன. கணவர் மற்றும் குடும்ப நலனுக்காக காரடையான் நோன்பினை மங்கையர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். யமதர்மனின் பிடியில் இருந்து சத்தியவானை சாவித்திரி மீட்ட நிகழ்வை கொண்டாடும் வகையில் நடைபெற்று வரும் காரடையான் நோன்பு குறித்த கூடுதல் தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாத இருக்க வரமருள்வாய். நாள்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் நலனுக்காகவும் மங்கையர் அயராது உழைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முக்கியமான நாட்களில் விரதம் இருப்பது, நோன்பு நோற்பது உள்ளிட்ட பாரம்பரியத்தை கடைபிடிப்பது மகளிரின் பழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த காரடையான் நோன்பு தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நோன்பிற்கான பின்னணி தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக உள்ளது. பதிவிரதையான சாவித்ரி தன்னுடைய கணவர் சத்தியவானை யமதர்மராஜாவின் பிடியிலிருந்து மீட்ட நிகழ்வு மங்கையரின் மாண்பையும் உறுதியையும் நிலைநாட்டிடும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிகழ்வின் போது சாவித்ரி தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இனிப்பு மற்றும் கார ஆடையை படைத்து வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார். இந்த பாரம்பரியம் இன்றளவிற்கும் தமிழகம் முழுவதும் காரடையான் நோன்பு என்ற பெயரில் கொண்டாடப்படுவதாக மகளிர் தெரிவிக்கின்றனர். சாவித்திரி தன்னுடைய கணவரோட உயிரை மீட்ட அந்த நிகழ்வை கொண்டாடுறதற்காக சாவித்திரி என்ன பண்ணினான்னா அங்கே இருக்கிற தன்னுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காராமணியையும் நெல்லையும் குத்தி மாவாக்கி ஒரு அடை மாதிரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி இந்த நாளை கொண்டாடினா. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து வெளியில் இன்னைக்கு நிறைய ரஷ்ஷில் நம்ம வீட்டில் இருந்து புருஷாலாம் வெளியில் போயிட்டு வரா. அவளுடைய உயிர் நன்னார், அவளுடைய க்ஷேமத்துக்கும் நம்மளுடைய வீட்டில் மங்களகரமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் மங்களகரமாக சர்வ ஐஸ்வர்யமும் அஷ்டலக்ஷ்மியும் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடையான் நோன்புன்னு பேர். காரடையான் நோன்பு என்பது மாசி மாதத்தில் நிறைவு நாளும் பங்குனியோட முதல் நாளும் சேர்ற நேரத்தில் கொண்டாடுற பூஜை தான் காரடையான் நோன்பு. தன்னுடைய கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன்
நிறைந்த செல்வத்துடனும் குழந்தைகள், கணவன் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. மகிழ்ச்சி எனும் மாமருந்துதான் விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. காரடையான் நோன்பு போன்ற பாரம்பரிய நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் மகிழ்ச்சி எனும் மாமருந்தை மகளிர் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். அரியலூரில் பாமாயில் சாகுபடிக்கு நடவு மானியம், பராமரிப்பு மானியம், கொள்முதல் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் தீவிர நடவடிக்கையின் காரணமாக பாமாயில் சாகுபடி செய்ய விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தென்னைக்கு மாற்றாகவும் குறைந்த பராமரிப்பில் அதிக லாபம் தரும் பயிராகவும் பாமாயில் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு முறை பயிர் செய்தால் சுமார் 25 முதல் 30 ஆண்டுகள் வரை நிலையான வருமானத்தை பெற முடியும். பாமாயில் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசின் மூலம் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுகிறது. நடவு மானியமாக 8000 ரூபாயும், முதல் 3 வருடங்களுக்கு பராமரிப்பு மற்றும் விவசாய இடுபொருட்களுக்காக மானியத் தொகையும் வழங்கப்படுகிறது. முதல் 4 ஆண்டுகளுக்கு நெல், கடலை, உளுந்து உள்ளிட்ட பல்வேறு ஊடு பயிர்களை செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. பாமாயிலுக்கு சீரான நீர்வசதி தேவை என்பதால் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், பெரு விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுக்கப்படுகிறது. தற்பொழுது பாமாயில் குலைகளுக்கான விலையை மத்திய அரசு அதிகரித்திருப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக வருமானத்தை பெற முடியும். பாமாயில் பல குலைகளை அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட தனியார் எண்ணெய் ஆலை நிறுவனங்கள் விவசாயிகளின் தோட்டத்திற்கே வந்து பழங்களை நேரடியாக கொள்முதல் செய்து கொள்வதால் விவசாயிகளுக்கு விற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வாறு பாமாயில் சாகுபடிக்கு பல்வேறு கட்டங்களில் அரசு வழங்குகின்ற மானியம், பல குலைகளுக்கான அதிக விலை, எளிதான விற்பனை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அரியலூர் மாவட்டத்தில் பாமாயில் சாகுபடியை பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். இது குறித்து ராஜேந்திரன் என்ற விவசாயி கூறும்போது, இந்த பகுதியில் அதிக அளவில் நாங்கள் பாமாயில் சாகுபடி செய்கிறோம். இதற்கு கடந்த காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது விலை சற்று கூடுதலாக அறிவிக்கப்பட்டு போதுமான லாபம் கிடைப்பதால் விவசாயிகளாகிய நாங்கள் இந்த பாமாயில் சாகுபடியை செய்து வருகிறோம். தொடர்ந்து சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மானியம் கொடுக்கிறார்கள். அந்த பயிரை பராமரிப்பதற்கான மானியமும் வழங்குகிறார்கள். முதலில் நடவு செய்கிற பொழுது 8000 ரூபாயும், அதற்கு பின்பாக பராமரிப்பு செலவாக உரம் உள்ளிட்ட இடுபொருட்களுக்காக 5500 உள்ளிட்ட தொகையும், அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது படிப்படியாக குறைந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அந்த மானியத் தொகை வழங்குகிறார்கள். அது விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கிறது பராமரிப்பு செலவில். டிடி தமிழ் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். மதுரை மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவித்திருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுரை வந்துள்ள அவர் வரலாற்று தொன்மைமிக்க மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ராமமோகன் நாயுடு, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கே பெருமிதமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திகழ்கிறது என்றார். Madurai Meenakshi Amma temple to seek the blessings of the deity, and it has a wonderful temple with a lot of history and grandeur. It is actually a pride not only for Tamil Nadu, this temple is a pride for the whole country itself. Madurai has also been, the NDA government under the leadership of our Prime Minister has declared Madurai Airport as international airport. It has been a demand for the city of Madurai and the people of Madurai for more than 3 decades. For a long time this has been a pending demand. With the blessings and support of our Honorable Prime Minister, we have made it a reality, and I have come here to share the happiness with the Madurai people. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.